கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெர்சி தவராஜ். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு தருகிற வசனம் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பிற்பகுதி. நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். இதுதான் கர்த்தர் நமக்கு தருகிற வசனம். இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இது இல்லையா? அவர்கள் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த போது கர்த்தர் இந்த வாக்குத்தத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். அதே போல் அவர் சொன்னபடி அவர்கள் திருப்தியாய் அப்பத்தை சாப்பிட்டு அவர்கள் தேசத்தில் சுகமாய் சமாதானமாய் வாழும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். சுகமாய்ங்கிற வார்த்தைக்குள்ளே நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது இல்லையா? சரீர சுகம் இருக்குது, இன்னும் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழத்தக்கதாக எல்லா ஐஸ்வர்யமும் பெற்றவர்களாக நாம் வாழ்கிறத கூட இதை சொல்லலாம் இல்லையா? அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொன்னது செய்யும் அளவும் உங்களை கைவிடுவதில்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. அவருடைய வார்த்தைகள் மண்ணுக்கு திரும்புவதும் இல்லை. அதனால் அவர் சொன்னதை செய்வார். கர்த்தருக்குள்ளே விசுவாசிங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி என்னோடு கல்லூரியில் படித்தாள். வறுமை கோட்டுக்கு கீழே தான் வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு ஃபீஸ் கட்ட கூட ரொம்ப கடினப்பட்டு அவங்க அம்மா அப்பா கட்டி வந்தாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒரு ஐஸ்வர்யவான் வந்து அந்த மகளை திருமணம் முடித்தது நிமித்தம் எல்லா சுகமும் அந்த மகளுக்கு கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். இப்பொழுது எது உங்களுடைய வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ அதை அதிகமாய் பெரும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சாத்தானானவன் நாம் எந்த விதத்தில் நம்ம பிற்காலத்தில் எதிர்காலத்தில் சுகமாய் சந்தோஷமாய் வாழுமோமோ அந்த காரியத்தில் தடையாய் நிற்பான். அதை கர்த்தர் நமக்கு தருவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் ஆசீர்வதிக்க நினச்சிட்டா அதுக்கு குறுக்கே யாரும் நிற்க முடியாது. அதனால் இன்றைக்கு கர்த்தரை நம்புவோம். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்ம அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு நம்முடைய தேசத்தில் சுகமாய் குடியிருக்க பண்ணுவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராகவே.